அப்போ இன்னொரு பக்கம் 2 கட்சி இருக்கிறாங்களேப்பா அப்படின்னாக்கா, இப்போ இங்கே விஜய்க்கும் சீமானுக்கும் என்ன ரோல் இருக்காப்பா? சீமான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாரு. நான் வந்துட்டு மரத்துக்கு மாநாடு எடுக்கிறேன், இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மாடுக்கு மாநாடு எடுக்கிறேன், இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட அதெல்லாம் வந்துட்டு எந்த வகையிலையும் வந்துட்டு விவசாயிகள் டச் பண்ணுறதுக்கான ஒரு முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வந்துட்டு ஏதோ ஒரு நோக்கில் இதெல்லாம் பண்ணுறாருன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் விவசாயிகளை கவருமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. விவசாயிகளுக்கு வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய ஆட்களை தான் அவங்க நம்புவாங்களே தவிர, இந்த மாதிரியான மாநாடுகள் போடுறதையோ, இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான அரசியலை நோக்கி அவர்கள் நகர்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது, அவர்கள் மனதில் வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் இருக்கும். யார் அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னாக்கா திமுக இல்லை அதிமுக தான் ஜெயிக்க முடியும். அப்போ அதில் யார் நமக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பக்கம் நகர்றதா நான் பார்க்குறேன். அப்போ இங்கே விஜய்க்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்னாக்கா, விஜய்க்கு விவசாயம்னா என்ன அப்படிங்கிறது புரிதல் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை தாண்டி விவசாயம் குறித்து என்ன மேடைகளில் பேசியிருக்காரு, என்ன செயல் திட்டம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாதால விவசாயிகள் மத்தியில் அவருக்கு என்ன ஆதரவு தளம் இருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் வந்து மேடைகளில் வந்து டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற நெரேட்டிவ்ஸை மட்டும் தான் கொண்டு போகிறாரு. சில லோக்கல் இஷ்யூஸை பற்றி பேசுகிறாரு. அப்போ விவசாயத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் இப்போ நான் வந்து இவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரொடக்ட் ஜோன் அறிவிச்சிருக்காங்க, கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க, இந்த பக்கம் வந்து உழவர் சந்தையை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, பல லட்சம் மின் இணைப்புகளை கொடுத்துருக்காங்க. இப்படியான விஷயங்கள் அவர் கையில் இருக்கா? இந்த அளவுக்கு தெளிவாக வந்து அவர் விவசாயிகள்கிட்ட போய் உரையாடுவாரா? இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு போகிற எல்லா இடத்துலையும் விவசாயிகளை கூட்டி தனி கூட்டம் போட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு புரிதலோட விஜய் அணுகிறாரா அப்படின்னு தெரியல. அப்போ விவசாயிகள் மத்தியில் இயல்பாகவே விஜய்க்கு வந்துட்டு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, ஒரு ஆதரவு தளம் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த விவசாயிகளுக்கு மத்தியில் 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று அதிமுக திமுக. அதில் ப்ரடாமினெண்ட்டாக லீட் எடுக்க போகிறது அதிமுக அப்படிங்கிறது இன்றைக்கான கருத்துக்களம். அதாவது இன்றைக்கான களத்தில் நம்ம போய் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு கருத்து கணிப்பாக வெளிப்படுது. அவர்கிட்ட கேட்கும்பொழுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு தான் விவசாயிகள் மத்தியில் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. 2வது இடத்தை பிடிக்க போகிறது திமுக. அடுத்தடுத்த இடங்களில் தாவேக்காவும் நாம் தமிழரும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ நம்ம ஏற்கனவே 2 கருத்து கணிப்பு பார்த்துருப்போம், இது 3வது கருத்து கணிப்பு. அப்போ இளைஞர்கள் வாக்கு தாவேக்காவுக்கு, சிறுபான்மையினர் வாக்கு வந்துட்டு திமுக அதிகமாக ஈட்டுறாங்க, விவசாயிகள் வாக்கு அதிகமாக ஈட்டுறது தன்னை விவசாயியாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தான் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒட்டுமொத்த பார்வையாக இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நண்பன் தமிழரசன். டாடா.